தான்சானியா அதிபருடன் பிரதமர் மோடி நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாடுகளிடையே 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. ஆப்பிரிக்க நாடுகளில் பிரதமர் மோடி 5 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதல் கட்டமாக மொசாம்பிக் நாட்டிற்கு சென்ற மோடி இரண்டாவதாக தென்னாப்பிரிக்காவில் பயணம் மேற்கொண்டார். மூன்றாவதாக தான்சானியா நாட்டுக்கு சென்ற மோடியை தாருசலாம் நகரில் உள்ள விமான நிலையத்துக்கு தான்சானியா பிரதமர் காசிம் மஜ்லிவா நேரில் வந்து வரவேற்றார். ஞாயிறன்று காலை தாருசலாம் நகரில் உள்ள அதிபர் மாளிகைக்கு சென்ற பிரதமர் மோடியை அதிபர் ஜான் போம்பே ஜோசப் மகுஃபுலி வரவேற்றார். அங்கு பாரம்பரிய முறைப்படி மோடிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அதிபர் மகுஃபுலியுடன் மோடி பேச்சு நடத்தினார். அப்போது மோடி மகுஃபுலி முன்னிலையில் சிறு தொழில், நீர்வளம், தொழில் பயிற்சி, ராஜாங்க விசா உள்ளிட்டவை தொடர்பாக 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது அவர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி இரு நாடுகள் இடையே ராணுவ உறவை வலுப்படுத்த முடிவு செய்திருப்பதோடு பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தான்சானியாவில் நீர்வள திட்டங்களை நிறைவேற்ற இந்தியா 650 கோடி ரூபாய் கடன் வழங்கும் என்றும் அப்போது மோடி அறிவித்தார்.